நீங்க நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல தமிழ்ல யூனிட் 3ல எழுதும் சத்துல பார்க்குறோம். இந்த திணை பா எண் இடம் இந்த 4 டைப் இருக்கு. இந்த 4 டைப்பும் தெரிஞ்சுக்கிறதா நம்ம இந்த டாபிக் அட்டன் பண்ண முடியும். சரியா? இப்ப திணை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அல்லது இனம் என்று பொருள்படும். சரியா? திணை என்பது பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அல்லது இனம் என்று பொருள்படும். இந்த இனத்தை வச்சு பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து உயர்திணை, இன்னொன்னு வந்து அக்ரிணை. ஒண்ணு வந்து என்னது உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. சரியா? இது 2 தான் வந்து நம்ம தமிழ்ல இருக்கக்கூடியது. சில மொழிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 4 தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்மளுடைய சிறப்பு பாத்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை 2 தான். சரியா? இந்த உயர்திணை பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கொண்ட மக்கள், தேவ, நரகர், இந்த 3 கேட்டகரியில வரவங்க, இந்த 3 பிரிவுல வரக்கூடியவங்க தான் உயர்திணை வச்சிருக்காங்க. சரியா? உயர்திணை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கேட்கலாம், தேவன் நம்ம பார்க்கலையா சார், நரகன் பார்க்கலைன்னா நம்மளுடைய நம்பிக்கை அடிப்படையில என்ன பண்ணாங்க, தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா உயர்திணை சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு முருகன், தாத்தா, அத்தை, இதெல்லாம் யாரு பகுத்தறிவு கொண்ட மக்களை குறிக்கிறது. சரியா? அடுத்தது அக்னியை பாருங்க. அக்னியை பொறுத்த வரைக்கும் இந்த மேல சொன்ன 3 இல்லாத, அதாவது யாரு, மக்கள், தேவன், நரகர், இந்த 3 இல்லாத உயிர் உள்ள மற்றும் உயிர் அல்லாத. சரிங்களா? உயிர் உள்ள மற்றும் உயிர் அல்லாத. இப்போ உயிர் அல்லாத அப்படின்னா எதை சொல்லலாம், எருமாடு, பன்னி, கோழி, கழுகு எல்லாமே வந்துடும். மேசை, டேபிள் எல்லாமே வரும். சரியா? இது எல்லாமே எது வந்துடும், அக்னியில வந்துடும். அதான் சொல்றோம் உயிர் உள்ள மற்றும் உயிர் அல்லாத. இந்த சாக் பீஸ், பென்சில் எது வேணாலும் என்ன பண்ணலாம், உயிரினை தவிர்த்து அக்னியில எல்லாத்தையும் நம்ம சேர்த்தலாம். சரியா? இது எல்லாமே எது வரும் பாருங்க. மண்ணுக்கு உயிர் இருக்கா? கிடையாது. எருமை இருக்குது. அப்ப என்ன பண்றோம், இந்த பகுத்தறிவு கொண்ட அந்த பிரிவை தவிர்த்து மீது எல்லாத்தையும் என்ன பண்றோம், இங்க கொண்டு வந்துடும். அதே போல நீங்க குறிப்பிடத்தக்கது பாத்தீங்கன்னா, மனுஷன் செத்து போயிட்டானா அவனை இந்த பிணத்தொகுதியில எது சேர்க்கிறாங்க, அக்னியில தான் சேர்க்கிறாங்க. சரியா? எதுல சேர்க்கிறாங்க, அக்னியில சேர்க்கிறாங்களா? இது எதுல சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த பிரிக்கக்கூடிய விஷயங்கள் எதுல சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. உயர்திணை பார்த்தோம், அடுத்தது அக்னியை பார்த்தோம், அதுக்கு அடுத்தது திணை பொதுப்பெயர் பார்த்தோம். திணை பொதுப்பெயர்னா உயர்திணைக்கும் அக்ரணிக்கும் பொதுவாய் வரும் பெயர். நல்லா கவனிச்சுக்கணும். உயர்திணைக்கும் அக்ரணிக்கும் பொதுவாய் வரும் பெயர் திணை பொதுப்பெயர். சரியா? இடைப்பட்டதா இருக்கக்கூடியதுதான் திணை பொதுப்பெயர் சொல்றோம். சரியா? இப்ப காமனா வரக்கூடியது, அதாவது உயர்திணையும் பயன்படுத்தலாம், அக்ரணியையும் பயன்படுத்தலாம். புரியுதா? இப்ப இந்த சூரியன் நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்டா சொல்லுவோம். சூரியன் என்ன சொல்லுவோம், அக்ரிணை. சந்திரன் என்ன சொல்லுவோம், அக்ரிணை. சாத்தான் சாத்தன் இருக்கு. சாத்தான் என்ன சொல்லுவோம், அதுவும் அக்ரிணை தான். சாத்தி அதுதான் அக்ரிணை. தாய் உயர்திணை, தந்தை உயர்திணை. சரியா? இப்ப இது பொதுவா பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் சொல்ற பாருங்க. அவன் சூரியன் அப்படின்னு அர்த்தம். உயர்திணை பயன்படுத்த முடியுதா? முடியல. அவன் சூரியன் உயர்திணை பயன்படுத்த முடியுதா? அது சூரியன். இது என்ன வருது, அக்னியில வருது. சரியா? அக்னியில வருது. அடுத்தது அவன் சாத்தி. சாத்தனதான் பொம்பளை பேய் சொல்றோம். அவன் சாத்தி, அது சாத்தி. சரியா? அடுத்தது அது சாத்தன், அவன் சாத்தான். சரியா? அவன் சாத்தன்றதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இது பாத்தீங்கன்னா உயர்தில வரும், இதுனா வரும் அக்னில வரும். சரியா? அப்ப ஒரு வார்த்தைய, அதாவது இந்த பெயரை என்ன பண்றோம், 2த்துக்கும் இடைப்பட்டதான் நம்ம பயன்படுத்துறோம். சரியா? இப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாத்தீங்கன்னா, டைரக்டா கேட்டா பிரச்சனையே கிடையாது. அவங்க இதெல்லாம் கொடுத்துட்டு திணை பொது பெயர் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாதான் உங்களுக்கு இந்த மாதிரியான டிபிக்கலான ஒரு விஷயம் இருக்கும், கஷ்டமான ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்ப அவங்க சாதாரணமா உயர்திணை எது, அக்னிணை எதுன்னு கேட்டாலும் நீங்க டைரக்டா கொஸ்டின் போட்டு போயிடுவீங்க. இதுல எது வந்து திணை பொது பெயர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நான் நடத்துறேன். சரியா? இப்ப அதை எடுத்து பாருங்க. நம்ம தாய் வந்து பொறுத்த வரைக்கும் உயர்திணை கரெக்ட் தானே? இப்ப தாய் பசுன்னு போட்டா அது உயர்திணையா அக்னிணையா? அக்னிணை. சரியா? இப்ப தாய் இவன், இது உயர்திணையா அக்னிணையா? அப்ப நமக்கு ஈஸியா புரியுதா? இந்த தாய் என்ற வார்த்தை உயர்திணைக்கும் பயன்படுது,
அக்ரணிக்கும் பயன்படுது. இந்த தந்தை பாருங்க, தந்தை இவன் உயர்தலையா பார்த்தது, தந்தை வெறுது, அப்ப அக்ரிணை. சரியா? இதுதான் அக்ரணிக்கும் உயர்தலைக்கும் இடைப்பட்ட ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது திணை பொது பெயர் சொல்லணும். சரியா? விஷயம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா தான் இருக்கும். இது எல்லாமே வந்து இங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்ததான் எதுவுமே கிடையாது. சரியா? அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும், இல்லைன்னா இல்லை கஷ்டம். இப்ப அக்ரிணை இதை வந்து பிரித்து எழுத கேட்டுருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அக்ரிணை இது என்ன பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தோம்னா ஆழ்கூட்டல் திணை தான். சரியா? ஆழ்கூட்டல் திணை தான், மற்றது எதுவுமே அது பொருந்தாது. இது நமக்கு சின்ன வயசுல படிச்சிருக்கு, அதனால எனக்கு ஒரு பெருசா விளக்கம் சொல்லத்தா இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயத்துல திணை பொது பெயர் அல்லாதது. திணை பொது பெயர் அல்லாதது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உயர்திணைக்கும் அக்ரணிக்கும் இடையே உள்ள, அதாவது இரண்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையில் ஒரு பெயர் தானே சொல்றோம். ஒரு என்ன சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா திணை பொது பெயர் சொல்லியிருக்கோம். சரியா? அந்த பெயர் சொல்லி என்ன பண்ணலாம், ரெண்டுத்துக்குமே பயன்படுத்தலாம். நம்ம பாருங்க, சூரியன், அது சூரியன், அவன் சூரியன் பயன்படுத்தலாம். தந்தை இருந்து தந்தை இவன் சொல்லும் போது இது பொதுவா பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்தது சாத்தன், அவன் சாத்தான், இல்ல அது சாத்தன். சரியா? இந்த சாத்தான் சாத்தன் சொல்லிட்டு இதுதான் வந்து தமிழ் சொல்லு. சாத்தான்றது நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழி வழக்கு நம்ம பேச்சு மொழி, அவ்வளவுதான். சரியா? அது சாத்தான், இல்ல அது சாத்தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அது இப்ப ரெண்டுமே என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. மரம் பாருங்க, மரம் பாத்தீங்கன்னா அந்த அக்ரிணை. அப்ப திணை பொது பெயர் 3. சரியா? திணை பொது பெயர் 1, 2, 3, இது 3மே வந்து திணை பொது பெயர். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா எது தவறானது பாத்தீங்கன்னா மரம். மரம் மட்டும் எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அக்ரணிக்கு வரும். மரம் எதுக்கு வரும், அக்ரணிக்கு மட்டும் தான் வரும். இந்த சூரியன் பாத்தீங்கன்னா திணை பொது பெயர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உயர்திணைக்கும் அக்ரணிக்கும் இரண்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு பெயர் சொல்றோம். என்ன சொல்றோம், திணை பொது பெயர் சொல்றோம். சூரியன் நான் சொல்லிட்டேன், அது சூரியன், அவன் சூரியன். தந்தை, தந்தை எடுத்து தந்தை நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்க, சாத்தான் சாத்தான் சொல்றான், பேச்சு மொழி நான் சொல்லிட்டேன். அப்ப அவன் சாத்தான் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது சாத்தான் அது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மரம், இது மட்டும் அது பொருந்தாது. ஏன்னா இது பக்காவான ஒரு சுத்தமான அக்ரிணை. சரியா? அப்ப இதுல பொருந்தாதுன்னு பாத்தீங்கன்னா டி தான் ஆன்சர். சரியா? இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, அக்ரணியை தேர்வு செய்க. அக்ரணியை தேர்வு செய்க. அத்தை, அத்தை என்பது என்ன சொல்லுவோம், உயர்திணை. அடுத்தது எருது, எருது என்பது என்ன சொல்லுவோம் நம்ம, அக்ரிணை. சரியா? எருது என்பது அக்ரிணை. நமக்கு தெரியும், தெளிவா தெரியும். உயிர் உள்ள மற்றும் உயிர் அல்லாத இரண்டுமே வந்து அக்ரிணை சொல்லலாம். எந்த சிச்சுவேஷன்ல, மக்கள், தேவர், நரகர் அல்லாத உயிர் உள்ள மற்றும் உயிர் அல்லாத எது ஒண்ணுமே என்ன சொல்லலாம், அக்ரிணை தான் சொல்லுவோம். சரியா? அப்ப இந்திரன் உயர்திணை, இது எதுல வருவார், தேவர்ல வருவார். நரகாசுரன் எதுல வருவாரு, நரகர்ல வருவார். சரியா? இப்ப இது ஆன்சர் எருது. எருது. சரியா? ஏன் எருது சொல்றோம், அது அக்ரிணை. சரியா? அவ்வளவுதான்.